இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். ரீவைண்ட் ரீவைண்ட். நீனும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஜோக்குடா. இப்ப நம்ம கடையை தேடி போயிட்டு சாப்பிட போறோம்னா, ஆனா ஒரு காலத்துல ஒரு நாளைக்கு அந்த கடைக்காரங்களே தேடி வந்து நம்மள வாங்க ஆவோ பாய் நீதான் கடை நம்மள தேடி வரும் சொல்லுவாங்க. ஆமா, இப்ப சாப்பிட்டுட்டு கடை காசு கொடுக்காம போயிருவான் வேலை. என்னடா பொசுக்கு மரியாதை பேசிவிட்ட. அவங்க வரதானே நேத்து ஒரு இடத்துக்கு சாப்பிட போனோம். அங்க வந்த அங்க உள்ள ஹோட்டல்காரங்களோட ஓனர் வந்து அவ்வளவு மனசு நிறைஞ்சு எங்களை வந்து சாப்பாடு காசே வேணான்னு சொல்லிட்டாருங்க. நீ வந்த வேலை அதானே? ஆமாண்ணே, அதை முடிச்சிட்டு அந்த அளவுக்கு. ஏன்னா மூஞ்சி அப்படி, எங்களோட மூஞ்சி அந்த மாதிரி. இன்னைக்கு போறோம், அவங்க என்ன சொல்றாங்க? பஞ்சத்துல அடிபட்டவனுங்க பாவம், இவனுங்கிட்ட எங்க காசு இருக்குன்னு நினைச்சு வேணான்னு சொல்லிருக்காரு. அது தெரியாம மூஞ்சி. உங்களை பத்தி பேசுறாரு. ஹிந்தி பேசலாம் பாருங்க. அருண் விஜய் நடிச்ச மாஃபியா படம் நல்லா இருக்கோ இல்லையோ, தாதர்ல இருக்கிற ஃபுட் மாஃபியா நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டோம். அப்படி என்னடா இங்க ஸ்பெஷல்னு வந்து பார்த்தா அங்க பாருங்க கூட்டமே பயங்கரமா அலமோதுது. அப்போ நம்ம கேள்விப்பட்டது உண்மைதான் அப்படின்னு எங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அங்க உள்ள போயிட்டு என்னென்ன ஸ்பெஷாலிட்டின்னு ஒரு லுக் விட்டு வரலான்னு பாக்குறோம். எப்படி இருக்கு? அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? நான் பேச ஆக்ஷன் இது தெரியாது அந்த ட்ரெண்ட். பேசாம இவனை கொண்டுடலாமா? வாங்க இன்னைக்கு ஃபுட் மாஃபியால என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, என்ன பயங்கரமா இருக்கு, ஏன் இவ்வளவு கூட்டம் இங்க அப்படின்னு போய் செக் பண்ணலாம். ஆளே காணோம். பில்லாம் வாங்கிட்டோம், சாப்பாடுலாம் வாங்கிட்டோம். ஒரே ஒருத்தருக்கு தான் வெயிட்டிங். களவாணி படத்துல போன் வந்துருச்சுடி அப்படின்னு இறங்கி ஓடாது. குதிச்சிட போறாண்டி. சொல்லு மகேஷ். ஹலோ ஹலோ. குதிச்சிட்டாண்டி. அந்த மாதிரி போயிட்டான். நாங்க பாருங்க எந்த டிஷ் வேணும்? இங்கி பிங்கி பாங்கி எது? என்கிட்ட இப்படி கேட்டா எல்லாமே ஒரு பைட். இதெல்லாம் தூக்கி எறிங்க, மைக்ல தூக்கி எறிங்க. சாப்பிட போனா அது பேசக்கூடாது. ஆமா, இப்ப என்னடா இவதான் ஆசி இதுக்கு வாங்கின மாதிரி ரெண்டு கையிலயே அந்த அபிராமி. சரி, ஓகே. இப்ப நம்ம என்னெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கிங் இவங்களோட ஸ்பெஷல் கிங் பட்டர் சிக்கன் பாவ். அதாவது மும்பைல வடா பாவ், சமோசா பாவ், பஜியா பாவ் ரொம்ப ஃபேமஸ். பட்டர் சிக்கன் பாவ்னு நானே தடவை கேள்விப்பட்டேன். சீஸ் எல்லாம் ஸ்டஃபிங் பண்ணி வந்திருக்கு. எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பாக்குறேன், ஒரு பைட் பண்ணி. இவரு வந்து இந்த கடையோட ஓனர். ரொம்ப சின்னதா இருக்குன்னு நினைக்காதீங்க, நிறைய டேலண்ட் இருக்கு. இவர் தான் கேஷியர். இவர் நினைச்சாதான் ஆர்டரே கொடுக்க முடியும். இவர் நினைச்சாதான் அங்க வந்து நாங்க போய் ஃபுட்டே வாங்க முடியும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா செமையா இருக்கு. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனை ஏதாவது பண்ணி முன்னேறிடலான்னு பார்த்தா விட மாட்டேன். செமையா இருக்கு இது. உண்மைக்குமே எப்படி இருக்குன்னா, பாவு வந்துட்டு அந்த பிரெட் ஃபீல் வருது நமக்கு. அதை நார்மலா அப்படிதான் வரும். பட் அதை வந்துட்டு நல்ல நீட்டா பட்டர் பிளஸ் சீஸ்ல வந்துட்டு இது பண்ணி உள்ள அந்த சிக்கன்லாம் வந்துட்டு நல்லா கரெக்டா சிக்கன் வந்துட்டு பர்ஃபெக்டா வெந்து அப்படியே செமையா இருக்கு டேஸ்ட். அவரு முடிச்சாரு பாதி. அதை பத்தி இது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி கேஎஃப்சில வந்து ஸ்ட்ரைப் வச்சிருப்பாங்க, சிக்கன் ஸ்டிக் அந்த மாதிரி இதுவுமே ஒரு சிக்கன் ஸ்டிக் தான். ஆனா இது நல்லா ஸ்மாஷ் பண்ணி, அதாவது அரைச்சி கபாப் மாதிரி வச்சு அப்புறம் பொரிச்சிருக்காங்க. கேஎஃப்சி வந்து டைரக்டா பொரிப்பாங்க, இங்க அப்படி இல்லை, டைரக்டா நல்லா ஸ்மாஷ் பண்ணி பொரிச்சிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. இன்னும் சூடா இருந்தா சூப்பரா இருந்திருக்கும். நாங்களாம் கொஞ்சம் லேட். அந்த ஃபுட் சூப்பரா. என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, ஒருத்தனை ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கியா? கோபுன்னு ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? இதுல ஆரன் வேறையாடா கொய்யால இருக்குடா உங்களுக்கு. சாப்பிட்டேன், ஓகே. பட் ஆனா ஏன்டா அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா அதான் பங்கம். இது பாவா, அது பங்கமா இருக்கு.
ஏதாவது சொல்றா. மேல போயிட்டியா? காலை பிடிச்சு கீழே பாவம் சாப்பிட்டு முடிவு பண்ணி சொல்றேன். எப்படி இருக்குன்னு சொல்றா. நல்லா இருக்கு. எப்படி ஒரு ரோல், முட்டை ரோல், சிக்கன் ரோல், அது மாதிரி இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான பட்டர் சிக்கன் ரோல். ஏதாவது சிக்கன் ஃப்ளேவர் வருது. இது ஆக்சுவலா என்னன்னா அதை விட இது வந்துட்டு இதுல கிரேவி வந்துட்டு நிறைய போட்டிருக்காங்க, அதனால அந்த கிரேவி ஃபீல் வருது. டாமினேட் பண்ணுது. vloggerக்கு ஒரு மொழி இருக்குமா? அந்த கிரேவி வந்துட்டு ஆக்சுவலா நிறைய இருக்கு. கெண்ட கட்டின்னு இந்த சப்பாத்தி எடுத்து அப்படியே தொட்டு சாப்பிட்டா சப்பாத்தி குருமா மாதிரி இருக்கும் போல. அதனால நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அவரே மடிச்சவங்க கொடுத்தாரு சப்பாத்தி குருமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இதுல கொஞ்சம் சீஸ் கம்மியா இருந்த மாதிரி இருக்கு. இல்ல சீஸ் இவங்க முதல்ல இல்ல இதுல சீஸ் இருக்குமா? இருக்குமா 4 கடி கிடைக்கும். சட்டுப்பட்டு காலியா இருக்குள்ள என்கிட்ட மூணுலயுமே எது என்னோட செலக்ஷன் வந்துட்டு என்னது பாவ். பட்டர் சிக்கன் பாவ் செம்மையா இருக்கு. கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுங்க. எந்த விஷயத்துலயுமே சின்னதா இருக்கிறது தாங்க அழகா இருக்கும். அதே மாதிரி இந்த விஷயத்துலயும் சின்னதா இருக்கிறது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்ல நீ என்ன மீனிங் சொல்ல வர? மூணுலயுமே பெஸ்ட்னா சிக்கன் பாவு தான், பட்டர் சிக்கன் பாவு தான். ஆக்சுவலா பட்டர் சிக்கன் வந்து நம்ம ரொட்டி நான் அப்படின்னு ஹோட்டல்ல அப்படி சாப்பிட்டு பார்த்துருக்கோம். இவங்க ஒரு டிஷ்ஷை பாவுல அதை ஸ்டஃப் பண்ணி தராங்க. அது எப்படி நல்லா இருக்கும், அது நம்ம பட்டர் சிக்கனே அது ஒரு மாதிரி காம்பினேஷன் ஆகாதுன்னு பார்த்தேன். பட் சாப்பிட செமையா இருக்கு. செமையாவும் பிளெண்டா இருந்துச்சு. சீஸ் பட்டர்னு பக்காவா இருக்கு. வாங்க அடுத்து பில்லு சொல்லுவா. கண்டிப்பா ஒரு டைம் மஸ்ட் டைம் சொல்ல. மற்றதை விட எனக்கு வந்துட்டு பட்டர் சிக்கன் பாவ் பயங்கரமா பிடிச்சிருக்கு. இங்க ஃபேமஸும் கூட. அதான் இங்க ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம அதுதான் இன்னும் நல்லா இருக்கு. ஏன் அது ஃபேமஸ்னு இப்போ புரிஞ்சுது. செமையா இருக்கு. ஆக்சுவலா நாங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம், அதனால நிறைய டிஷ்ஷுங்க இதே டிஷ் தான், பட் நிறைய வெரைட்டியா காட்ட முடியல எங்களால. ஸோ அடுத்த வீடியோ பண்ணும்போது உங்களுக்கு நாங்க சீக்கிரமா வந்து இவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க, என்ன ப்ராசஸ்ங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோ இங்கேயே தான் வந்து பண்ணுவியா? இல்ல இதுக்கப்புறம் போற இடத்துல லேட்டா போகக்கூடாதுன்னு. சரி வாங்க சட் பண்ணி பாவ வாங்கி கொடுங்க. சாப்பிடவே ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கேன். பாவ கேளுங்க, ரிவ்யூ கொடுத்து வச்சிருக்கேன் பாவுக்கு. எங்க போனாலும் சோறு பயங்கரமா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்க பண்ணலாம். நம்ம தாதர் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 600 மீட்டர்ஸ் வாக்கிங்லயே வரலாம். லொகேஷன் உங்களுக்கு நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறோம். இங்க ஒருத்தர் இருந்து நான் ரிவ்யூ கொடுக்குறேன். போய் 6 மாசம் ஆகுது. இந்த சோடா பப் ஒரு கதை இருக்குண்ணே. அதாவது 2007 வந்து நாங்களாம் சின்ன பசங்களா இருக்கும் போது இந்த சோடா பப் தேடி வந்து குடிப்போம். அப்ப வந்து 5 ரூபா தானே சோடா பப். கரெக்டா 5 ரூபா தான் சோடா பப். இப்ப மட்டும் அவ்வளவு அது ஸ்மால்னு. ஆனா அப்பவே நாங்க ஃப்ரூட் பியர் அடிச்ச பரம்பரை நாங்க. நெஞ்ச நிமித்தி நடக்கணும்னு தோணும். கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும். एक्चुअली तुम्हें स्ट्रीट फूड का आइडिया कभी आया? कभी स्टार्ट करने का तुमको प्लान था? ये अपना लॉकडाउन में अपना जॉब छूट गया था, तो स्टार्टिंग वड़ा पाव से चला, वो भी 10 रुपये से. फिर 2 महीने के बाद पब्लिक में खुद कूके, तो पब्लिक बोले यार बाबू भाई कुछ अलग करो, आप नॉनवेज बनाते हो. तो घर पे चिकन कीमा मसाला वगैरह बनाता था, तो उसमें पाव में डाल के बोला चलो कुछ अलग करते हो. கம்மி ரேஞ்சுமே சில என்னன்னா இப்போ அவங்க கிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கடை வந்துட்டு 2020 கோவிட்ல நிறைய பேரோட வாழ்வாதாரமே அழிஞ்சது. அதே மாதிரி அவர் வாழ்வாதாரமும் அழிஞ்சிருக்கு. அவரும் வாழ்க்கையில முன்னேறணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சு வடப்பாவு கடை இங்க ஆரம்பிச்சிருக்காரு 2020. ஆரம்பிச்சு அது போயிட்டு இருந்திருக்கு நல்லபடியா. பட் அவருக்கு வந்துட்டு என்னன்னா, ஏதாவது நம்ம டிஃப்ரெண்டா பண்ணணும், எல்லாரும் பண்றதே பண்ணக்கூடாது, நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு சிக்கன்ல கொஞ்சம் ஸ்பெஷலா பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ அதே வந்துட்டு நார்மலாக ஒரு கம்மியான ப்ரைஸில் அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பட்டர் சிக்கனை வந்துட்டு பாவில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தா எப்படின்னு ஒரு ட்ரை பண்ணியிருக்காப்புல. பயங்கரமாக ரன் ஆயிருக்கு. அது பயங்கரமாக எப்படி ரன் ஆயிருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோ ஃபுல்லாக. அவ்வளோ கூட்டம். கிட்டத்தட்ட கடை இப்போ க்ளோசிங் டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஓரளவுக்கு பப்ளிக் வந்துட்டு தான் இருக்காங்க. செம்ம டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, சிக்னேச்சராக இருக்குது. தேங்க்யூ. இதுவுமே ஹோம்லி ஃபுட்டுன்னு சொல்றாங்க. நான் அவங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்களா சிக்கன் கீமா சிக்கன் குழம்பு, அது அப்படியே அவங்க வந்து இந்த ஐடியா வந்து அப்படியே நம்ம இதை ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டா ஆரம்பிச்சா எப்படி இருக்கும். அதே மாதிரி காலையிலேயே அவங்க வீட்லயே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க பண்றத. பண்ணி மதியத்துக்கு மேல கொண்டு வந்து இங்க ஆக்சுவலா முக்கால்வாசி ப்ராசஸ் வீட்லயே முடிச்சிடுறாங்க. இங்க வந்து மிச்ச ஸ்டஃபிங் மட்டும் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. டேஸ்ட் செமையா இருக்கு. என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மெயினா பட்டர் சிக்கன் பாவ் அதான் இங்க ஸ்பெஷலா இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அவங்களே வந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலையும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. வீரோவர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப்.